பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை உயர்த்தி எல்லா விதத்திலையும் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா, நாம் என்ன செய்தால் நம் ஆண்டவராகிய தெய்வம் நம்மளை உயர்த்தி நம்மளை ஆசீர்வதிப்பார்? நம் ஜெபங்களெல்லாம் தேவ சமூகத்தை எட்டக்கூடியதாக இருக்குமானால், அப்பொழுது தான் தேவனாகிய கர்த்தர் நம்மளை உயர்த்தி நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவருடைய பிள்ளைங்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 14வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவனை தேவன் உயர்த்துகிறாராம். ஆண்டவருடைய பிள்ளைங்களே, இந்த சத்தத்தை கேட்கக்கூடிய பிள்ளைகளே, நாம் எந்த நிலையில் இருந்தாலும், நல்லா படிச்சிருந்தாலோ, வசதி வாய்ப்புகளோடு இருந்தாலோ, சமுதாயத்தில் பல தரப்பட்ட காரியத்தில் நீங்கள் உயர்ந்திருந்தாலும், ஒரு காரியத்தை நாம் செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. யாராக இருந்தாலும் இந்த பூமியில், படித்தவங்க படிக்காதவங்க, ஏழை பணக்காரன், யாராக இருந்தாலும் நம்மளை படைத்து நம்மளை உருவாக்கி நம்மளுக்காய் தன் ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு முன்னால் யார் ஒருவர் தன்னை தாழ்த்துகின்றார்களோ அவங்களை தான் தேவன் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறாரு. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாராம். தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கக்கூடியவராய் ஆண்டவர் இருக்கிறாரு. ஆண்டவருடைய பிள்ளைங்களே, லூக்கா 18வது அதிகாரத்தில் 9லிருந்து நீங்கள் பார்க்க சொல்ல 2 பேர் ஜெபிக்கும்படியாய் தேவாலயத்துக்கு போகிறாங்க. அதில் ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். இந்த பரிசேயன் அவன் எப்படியாப்பட்டவன்னா, அவன் தன் நீதிமான் என்றும் மற்றவர்களை குற்றச்சாட்டக்கூடியவனாக, மற்றவர்களை ஏளனமாக நினைக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவனாக இந்த பரிசேயன் இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், தேவனுடைய சமூகத்தில் போய் நான் இத்தனை நாள் உபவாசிக்கிறேன், இவ்வளோ காணிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை அவனை நீதிமானாய் ஆண்டவருக்கு முன்னாலே காண்பித்து மற்றவங்களை குறை சொல்லை கொண்டு இருக்கிறவனாக இருக்கிறான். ஆனால் அந்த இடத்துல ஆயக்காரன் ஒருவன் தேவ சமூகத்தில் போய் தலை நிமிர்ந்து ஆண்டவரை பார்ப்பது கூட, வானத்தை பார்ப்பது கூட அவன் என்ன பண்ணுறானா, பயந்து என்ன பண்ணுறான்னா, தலை குனிந்து மாறில் அடித்து அவன் சொல்கிறான், ஆண்டவரே, பாவியாக இருக்கிற என் மேலே கிருபையாக இருக்குன்னு சொல்லி அவன் ஜெபித்தானான். இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, இவனுடைய ஜபம்தான் தேவ சமூகத்தை எட்டினது, இவன் தேவ சமூகத்தில் தாழ்த்தினான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைங்களே, நம்ம எப்பொழுது தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போனாலும், ஆலயத்திற்கு போனாலும், நம்ம எப்பொழுது தேவ சமூகத்தில் போனாலும் ஒரு காரியத்தை நம்ம மறக்காமல் நம்ம செய்யணும். ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை தாழ்த்தணும். எந்த நிலையில் நம்ம உயர்ந்திருந்தாலும் நம்முடைய உயர்வுக்கு, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா எனக்கு காரணமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் நம்மளை இன்னும் உயர்த்தி இன்னும் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. இந்த செய்தியை கேட்குற அநேகர் வாழ்க்கையில் எனக்கு உயர்வு வேணுமே, நான் ஆசீர்வாதமாக இருக்கணுமே, இந்த காரியத்தில் நான் உயர்வு அடையணுமே, அந்த விஷயத்தில் எனக்கு ஒரு உயர்வு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு உங்களை தாழ்த்துங்கள். நிச்சயமாக ஆண்டவர் சமூகத்தை இன்றைக்கு நீங்கள் தாழ்த்தி பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு உயர்வை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு. இப்போ எல்லா கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவர் நான் என்னை தாழ்த்துக்கிறவனா என்னை மாற்றுங்கன்னு சொல்லி எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவர் எத்தனை பேர் ஆண்டவரே உன் சமூகத்தில் தாழ்த்துகிறார்களோ அத்தனை பேர்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான்னு சொன்னீங்களே அப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவரே என்னை ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன்னு சொல்லி யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுக்குறாங்களோ அத்தனை பேரோட வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை நீங்க செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். அற்புதத்தை உன் பிள்ளைகளுக்கு எங்களுக்கு செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமீன்.